லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சம்பந்தி, உங்களை நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தோம். சொல்லுங்க சம்பந்தி. மித்ராக்கு இது 7வது மாசம். இந்த மாசத்துல வளகாப்பு நடத்தணும். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா நம்ம செய்ய வேண்டியத செய்யாம இருக்க முடியுமா? இது விஷயமா நாங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம். நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அதை அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்பா, எனக்கு வளகாப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மித்ரா, என்ன பேசுற நீ? பெரியவங்க சொன்னா சரின்னு தலையாட்டாம வேண்டாங்கற. இத பாரு, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தானே செய்யறோம். இல்லம்மா, வளகாப்பு பண்ணிக்கிற மைண்ட் செட்ல நான் இல்ல. ப்ளீஸ். சம்பந்தி, மித்ரா இப்படி கோவமா பேசிட்டு போறாளேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஏதோ வேற டென்ஷன்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது கேட்டா கண்டிப்பா ஒத்துக்குவா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன சம்பந்தி நீங்க? மித்ராவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? முதல்ல அப்படிதான் பேசுவா, அப்புறமா ஒத்துப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. சாப்பாடு ரெடி. சம்பந்தி கையை கழுவிட்டு சாப்பிட வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நாட்டுக்கோழி அடிச்சு விருந்தே வச்சிருக்கலாம். புரட்டாசி பிறந்து வந்திருக்கீங்க. கவுச்சி ஒதுக்கி 10 நாள் ஆச்சு. அதனால என்ன சம்பந்தி, இந்த சாம்பார் கீடா எந்த நான்வெஜ்ஜும் வராது. அப்படி ஒரு ருசி. எல்லாம் சம்பந்தி சொல்லி கொடுத்த ரெசிபியா தான் இருக்கும். ஓ சம்பந்தி, அவருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இது எங்க அம்மாவோட கைமணம். அப்படியா? மித்ராவோட வளகாப்புக்கும் இதே ருசியில விருந்து போட்டுறலாம். முதல்ல வளகாப்பு நடக்குதான்னு பாப்போம். ஏங்க இப்படி சொல்றீங்க? எல்லாம் காலம் மாறி போச்சு வசு. நாம பெத்து வளர்த்த பிள்ளைங்க தானே எங்க நம்ம பேச்ச மீற போறாங்கன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதை பத்திலாம் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் முக்கியம்னு இருக்காங்க. அதுல தப்பு இல்ல, நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். சம்பந்தி சொல்றதும் சரிதான். இப்பெல்லாம் நம்ம காலம் மாதிரியா இருக்கு. ஏதோ கூட குறைச்சலா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி காலத்தை கழிச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க தொட்டதுக்கெல்லாம் முறுக்கிக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களே இதுக்கு மேல போகாம இருந்தாங்களே, அதுவே நமக்கு சந்தோஷம்தான். ஏங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? அவர் சொல்றதும் தப்பு இல்ல. இப்ப உள்ள ஜெனரேஷன் அப்படிதானே இருக்காங்க. அதுக்காக நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்களா? அவங்களுக்கு ஏதோ கெட்ட நேரம் முரண்டு பிடிச்சிட்டு தெரியறாங்க. குழந்தை குட்டின்னு ஒன்று வந்துட்டா பழையபடி சிரிச்சு பேசாமலா போயிடுவாங்க? சம்பந்தி, இதுக்கு எதுக்கு நீங்க பிரசவம் வரைக்கும் போறீங்க? நாம பண்ண போற வளகாப்புலயே 2 பேரையுமே சேர்த்து வச்சிட வேண்டியதான். வசு, இது முதல்ல நடக்குமா? என்னங்க, முதல்ல வளகாப்பு நடக்குமான்னு கேட்டீங்க. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களான்னு கேக்குறீங்க. நடக்கும் நினைச்சா
எல்லாம் நடக்குங்க. நீ பாசிட்டிவா பேசுறத நினைச்சுக்கிட்டு பேசுற, நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு. முதல்ல வளகாப்பு நடத்துறதுக்கு மித்ரா கிட்ட சம்மதம் வாங்கிட்டா போதும், மத்ததெல்லாம் தானா நடக்கும். சும்மா குருட்டுத்தனமா சொல்லாத வாசுகி. நாம ஒண்ணு செய்ய போய் அது வேற எதுலயாவது முடிஞ்சிருச்சுன்னா? அப்படியெல்லாம் நடக்காது. மித்ரா வினய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மித்ரா மட்டும்தான் முரண்டு பிடிக்கிறா. வினய் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதனால 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது ஈஸியான காரியம்தான். சம்மந்தி சரியா சொன்னீங்க. நாம அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ணலனாலும் வினய் தம்பி எப்படியாவது மித்ரா மனசை மாத்திருவாரு. இருந்தாலும் நம்ம பங்குக்கு நாமளும் ஏதாவது செய்யணும்ல. நானும் அததான் சொல்ல வந்தேன். நானும் சம்பந்தி அம்மாவும் மித்ரா கிட்ட பேசி வளகாப்புக்கு சம்மந்தம் வாங்குறத விட நீங்க 2 பேரும் அவகிட்ட பேசினா ஈஸியா ஒத்துப்பா. இத நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வேலைய நாங்க 2 பேரும் செஞ்சிருவோம். என்னங்க யோசிக்கிறீங்க? ஆ, நீங்க சொன்ன பிறகு நாங்க மாட்டேன்னா சொல்ல முடியும். முயற்சி பண்றோம். ஏதோ எங்களுக்காக பண்ற மாதிரி இவ்ளோ சலிச்சுக்கிறீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள மித்ரா கிட்ட பேசி எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்கிறீங்க. நீங்க சாப்பிடுங்க சம்மந்தி, சாப்பிடுங்க. சம்மந்தி சாப்பிடுங்க. யோ மாம்சே, என்னையா தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குன்னு ஒரு சின்ன அஸ்ட்ராலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பொண்டாட்டி உன்னை சுத்த விடுறா, நீ என்னடானா என்ன சுத்த விட்டுட்டு இருக்க. இங்கே ஒரு 4-5 வேற சுத்திட்டு இருக்கு. இதை யார் சுத்த விட்டாங்கன்னே தெரியல. இல்லை மாப்பிள்ள, எலிதான் எள்ளுக்காயுது, எலி புளிக்கு எதுக்காயினுங்கிறேன். மா சார் இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது மாப்பிள்ள, நீ பொண்டாட்டிக்காக பழஞ்சிட்டு இருக்க, நான் எதுக்குடா அலையணும்? யோ என்னையா, நீ தானே சொன்ன மித்ராவுக்காக வெயிட் பண்ணா அவ மனசு இறங்கி வருவான்னு. இப்போ என்னன்னா வேற ஏதாவது சொல்லி பல்ட்டி அடிக்க பாக்குற? யோ என்னையா, என்னை கழட்டி விட பாக்குறியா? ஐயோ மாப்பிள்ள, நான் போய் உன்னை கழட்டி விடுவேனா? என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்டியே. சொல்லுவ, நீ செய்யக்கூடிய ஆள் தான். செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னதால நான் செய்யக்கூடிய ஆளாக மாட்டேன் மாப்பிள்ள. அப்போ உங்க அப்பா வந்துட்டார். நான் லவ் பண்ணும்போது கூட இப்படி பொண்டாட்டி பின்னாடி சுத்தலடா. சுத்தி இருக்க வேண்டியது என்னால முடியலன்னா சரி சரி, எதுக்காக எவ்வளவு தூரம் வந்தீங்க? ஃபோன் பண்ணியிருந்தா நாங்களே வந்திருப்போமே. எல்லாம் ஒரு விஷயமா தான் மாப்ள. சில விஷயத்த இப்படி தனியா பேசுறதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நம்ம எல்லாருக்கும். என்னப்பா என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. போட, புரிஞ்சா நீயே எப்படி இருக்க போற? நீ அப்ராட்ல படிச்சேன்னு தான் பேரு, ஆனா உனக்கு விவரமே தெரியலடா. இவர் பெரிய கலை களஞ்சியம், எல்லா விவரமும் இவருக்கு தெரியும். என்ன என்ன ஒன்றும் இல்லையே. இல்ல, ஏதோ மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்டுச்சு. என்னோட தானே மைண்ட் வாய்ஸா இல்லை மைக் வச்சு பேசுன வாய்ஸா உங்கள் காது கேட்க? எதுக்கும் இவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கரெக்ட், உஷாராக தான் இருக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. டேய், உங்கள் அப்பா இதை கேட்குறாரு, சொல்கிறா. யோ சும்மா வேலையை பார்க்குறியா? ஏன் உயிரை வாங்குற? டேய், அவன் என்னடா பார்க்குற? இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். அப்ராட்ல நீ எத்தனை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணடா? பா, ஆனா இப்ப உன் பொண்டாட்டி உனக்கு சமாதானப்படுத்த தெரியாதா? ஸ்டூபிட் ஃபெலோ. அட என்னப்பா இது அநியாயமா இருக்கு? வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தா நான் பல பொண்ணுங்களோட பழகிருப்பேன்னு அர்த்தமா? நீங்க மட்டும் இல்லப்பா, இந்த முழு உலகமே அப்படிதான் நம்பிட்டு இருக்கு. முதல்ல பொண்ணுங்க என்ன மூட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கு. இதுல என்னத்தை சமாதானப்படுத்துறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்ன மூட்ல இருக்கா, எப்படி போய் கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலப்பா. ஓகேடா, ஓகே ஓகே, கூடி சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. சொல்றதுக்கெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. அது சரி. நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. டேய், எல்லாம் ஒன்னாலதான்டா. அரைக்கிற மசாலா எல்லாம் தப்பு தப்பா இவங்க அரைச்சிட்டு கடைசியில் அரைச்சது சரியில்லைன்னு அப்போ மகன் ஒரே மாதிரி என்ன திட்டுறது. ஆமா, நான் அரைச்ச மசாலா தான் சரியில்லை, எல்லாம் என்னால தான், விடுங்க. டேய் வினய், மித்ராவுக்கு வளகாப்பு செய்யலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அப்பா
இதுக்கு ஃபர்ஸ்ட் மித்ரா ஒத்துப்பாளா? ஒத்துக்க வைக்கணும், ஒத்துக்க வைப்போம். உங்க அம்மா வளகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. எப்படியும் பிடிவாதமா எப்படியாவது இந்த வளகாப்பை நடத்தி முடிக்காம இந்த ஊரை விட்டே போக மாட்டா. வளகாப்பு வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ குட்டிக்காரன் அடிச்சாவது மித்ரா மனசை மாத்திட்டு. ம் சரிப்பா. மாமா எனக்கு குட்டிக்காரன் அடிக்க தெரியாதே. டேய், உனக்கு அதாண்ட கல்யாணமே ஆல, சும்மாறா. நீங்க 2 பேரும் ஏதாவது செஞ்சு மித்ரா மனசை மாத்துங்க, புரியுதா? வசு ஒன்ன பாக்கணும்னு சொன்னா, வாங்க. என்ன சம்மந்தி, இவங்க 2 பேர்கிட்டயும் மித்ராவை வளகாப்புக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொன்னோம். ஆனா அவங்க எனக்கு என்னங்கிற மாதிரி பொறுப்பே இல்லாம இருக்காங்க. ஆமா சம்பந்தி, அவங்கள நம்பினா வளகாப்பு நடக்காது. நாமளே களத்துல இறங்கினாதான் சரியா வரும். நானும் அதை தான் நினைச்சேன். அவங்க 2 பேரும் முயற்சி பண்றபடி பண்ணட்டும். நாம ஒரு பக்கம் மித்ரா கிட்ட போய் பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? வாங்க, இப்பவே போய் 2ல ஒரு முடிவை தெரிஞ்சுட்டு வந்துருவோம். 2 எல்லாம் இல்ல, ஒரே முடிவுதான். வளகாப்பு நடத்தியே ஆகணும். ம். வாங்க போய் பேசுவோம். வாங்க. வாங்க. மித்ரா, ஏய் ஏய், உட்கார் உட்கார், உட்கார் உட்கார். மெதுவா உட்கார். நீ ஏன் எந்திரிக்கிற? அதுவும் இவ்ளோ வேகமாலாம் எந்திரிக்க கூடாதுமா. உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் இப்ப நாங்க எதுக்கு உன்னை பார்க்க வந்தோம்னா, உனக்கு வளகாப்பு நடத்தலான்னு பேசி முடிவு பண்ணிருக்கோம். சரி, டேட் முடிவு பண்ணிட்டீங்களா? உன்னை கேட்காம எப்படி மித்ரா முடிவு பண்ண முடியும்? அப்ப சரி, இந்த வளகாப்புங்கிற பேச்ச இத்தோட நிறுத்திக்கோங்க. அப்போ டேட்ட முடிவு பண்ணிருந்தோன்னா ஒத்துட்டு இருப்பியா? மாட்டேன். எனக்கு இந்த வளகாப்பு மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. நானே 1008 பிரச்சனையிலயும் குழப்பத்திலயும் இருக்கேன். இந்த நேரத்துல போய் வளகாப்பெல்லாம் பண்ணா தேவையில்லாம எல்லாருக்கும் சங்கடம் தான் வரும். அதனால்தான் இதை இத்தோட விட்டுருங்கிறேன். என்ன மித்ரா இது? எங்களால விட பெரிய அனுபவசாலி மாதிரி பேசுற. எங்களுக்கு தெரியாதா உனக்கு எது நல்லது எது நல்லது இல்லன்னு? இத பாரு, பேசாம பெரியவங்க சொல்றத கேளு. மா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நம்ம குடும்ப விஷயத்துல நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா இது என்னோட தனிப்பட்ட விஷயம், நீ இதுல தலையிடாத. எதுடி தனிப்பட்ட விஷயம்? உனக்கு வளகாப்பு பண்றதா? ஏன் பேச மாட்ட? உன் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நினைச்சதால தானே எங்க விருப்பம் என்னன்னு கேட்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதோ இப்ப குழந்தைய வயித்துல சுமந்துட்டு வந்து நிக்கிற. நல்லா கேட்டுக்கோடி, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆணவத்துல ஆடாத. பெரியவங்க சொல்றத கேளு. சம்மந்தி, நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? மித்ரா வினய் மேல இருக்கிற கோவத்தை எல்லார் மேலயும் காட்டுறா. அதெல்லாம் நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? மித்ரா, நாங்க சொல்றதே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுமா? இல்லம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்றேன், ஆனா நீங்க ஏன் எனக்கு அதை பண்ணி வைக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? எனக்கு புரியல. மித்ரா, இது உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்காக பண்ணலமா. கர்ப்பமான பொண்ணுங்களுக்கு வளகாப்புங்கிறது பல 100 வருஷமா நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருக்கிற ஒரு கலாச்சாரம். அதை ஏன் நீ பண்ணக்கூடாதுங்கிற? குழந்தையா பிறக்கிறதுல இருந்து கடைசியா போற வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஊர்ல இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் தொடர்பும் இருக்கு, அதுக்கு அர்த்தமும் இருக்கு. வளகாப்புங்கிறது கல்யாணத்தோட தொடர்ச்சி. அது மட்டும் இல்ல, இப்ப உள்ள பசங்களோ பொண்ணுங்களோ திருவிழாவோ பண்டிகையோ
இல்லனா வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம்னா எதுவா இருந்தாலும் இது எதுக்குன்னு ஆராயாம ஒரு நாள் ஜாலியா இருக்கலான்னு கொண்டாட்டமா எடுத்துக்கறாங்க. நீ என்னடானா வேண்டாங்கற. இந்த நேரத்துல நீ எந்த பிரச்சனையும் பத்தி நினைக்காம கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் மித்ரா. அதுக்குதான் இந்த வளகாப்பு. அம்மா, நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன சந்தோஷமா இருக்க? நாங்களும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கோம். வெளியில நீ ரொம்ப நம்பிக்கையா பேசினாலும் உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், வளகாப்புக்கு ஒத்துக்கோமா? எனக்காக ப்ளீஸ். சரி, வளகாப்பு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், வளகாப்புக்கு வினை வரக்கூடாது. அதுக்கு நீங்க சம்மதிச்சாதான் இந்த வளகாப்பு நடக்கும். ஏய் மித்ரா, என்னடி இது? அது எப்படிமா கட்டின புருஷன் இல்லாம எப்படி வளகாப்பு நடத்துறது? இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, இல்லனா வளகாப்பு நடத்த வேண்டாம். மித்ரா, சம்மந்தி ஒரு நிமிஷம். மித்ரா, நீ சொல்ற கண்டிஷனுக்கு நாங்க ஒத்துக்கிறோமா? வளகாப்புக்கு வினை வரமாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அப்ப எனக்கு ஓகேமா. நான் மித்ரா வளகாப்புக்கு ஒத்துக்குவான்னு நினைக்கவே இல்லைங்க. நல்ல வேலை, கடவுள் புண்ணியம். ஆமா வசுகி, நானும் அதான் நினைச்சேன். மித்ரா வளகாப்புக்கு ஒத்துக்கிட்டது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மாப்பிள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா பாருங்க, அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா உமா, எனக்கும் அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. பாவம் மாப்பிள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்றாளோ? சம்பந்தி, அவ ஏதோ புரியாம இதெல்லாம் பண்றா. அவளுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அட விடுங்க சம்பந்தி, எல்லாம் போக போக சரியாயிடும். மாப்பிள்ள வந்திருக்காரு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. உள்ள வாங்க. ஏங்க வாங்க வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, இது வரைக்கும் வந்துட்டு பெருசா யோசனை பண்ணிட்டு நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அதுக்கு இல்ல மித்ரா. அட, அவ என்ன சொல்ல போறா? நான் பாத்துக்கிறேன். வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க வாங்க. வா வினய், உட்காரு. உட்காருங்க தம்பி. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருடா. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. உட்கார்றா. தஞ்சாவூரை சுற்றி சுற்றி என் செருப்பில் ஒரு 1/4 இன்ச்சு கரைஞ்சது தான் மிச்சம். மித்ரா மனசுன்னு கரைய மாட்டேங்குது. எப்போ மித்ரா மனசு கரையிறது? இவங்க 2 பேர் எப்போ ஒன்று சேர்றது? நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இந்த வீட்டுக்குள்ளே வர்றது? மா, என் ஹேண்ட்பேக்.
நில்லுடி. என்ன? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சொல்லுடி. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி கத்துற? மாப்பிள்ள வந்ததை நீ பார்க்கவே இல்லையா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்றியா? என்னடி இது? அவர் உனக்கு தாலி கட்டின புருஷன்டி. அவர் மேல கோபம் இருக்கலாம், தப்பு இல்ல. அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? என்னடி பழக்கம் இது? அவரை யாரு வர சொன்னாங்க? அவரை பார்க்க விருப்பம் இல்லன்னு தானே அங்க இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். அங்க பண்ண டார்ச்சர் பத்தாதுன்னு இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்?